வேதாரண்யம் அம்பேத்கர் சிலை முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுக சார்பில் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் வேதாரண்யம் பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலையை தண்ணீர் விட்டு கழுவி மாலை அணிவித்தனர். பின்பு வேதாரண்யம் திமுக நகர செயலாளர், நகரமன்ற தலைவர் புகழேந்தி தலைமையில் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அமித்ஷாவை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று ஆயக்காரன்குளம், தலைஞாயிறு, காரியாப்பட்டணம் ஆகிய ஊர்களில் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகப்பட்டினம் செய்தியாளர் RS இளங்கோவன். அமைச்சர் அமித்ஷாவை வன்மையாக கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கரை இழிவு செய்த அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. பாவக்காரன் அமித்ஷாவே பதவி விலகு, பதவி விலகு. பாதுகாப்போம் பாதுகாப்போம் பாதகரிடமிருந்து அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். அமித்ஷாவே மன்னிப்பு கேள். கொலைக்கார பாஜகவே, கொலைக்கார பாஜகவே. அம்பேத்கர் என்றால் எதிர்க்கின்றோம் எதிர்க்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை அவமதித்த அமித்ஷாவை எதிர்க்கின்றோம் எதிர்க்கின்றோம். நிராகரிப்போம் 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 நிராகரிப்போம். பாஜகவை நிராகரிப்போம். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலுமே நமது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு தகுந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற காரணமாக தான் அது நேற்று ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு சட்ட முன்மொழிவை கொண்டாந்து அதை எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அதற்காக அவர்கள் இந்த அம்பேத்கர் அவர்களால் தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் உயிரோடு